யாரா? அடிங்க. ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம். ஸ்கூலுக்கு மணி ஆகல, மார்க்கெட் வழியா போகாதம்மா. போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? ஏண்டா லேட்டு? மணி நாயிடுங்க. வேலை இருக்கா? என்னடா அண்ணா அந்த பசங்க. எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடையை திறந்துட்டாங்கண்ணா. என்னது ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்ல ஆச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே. தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சு. ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். 4 பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பார்க்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாய் மாதிரி அடிச்சு 4 மூலையில போட நீ நாயுடுக்கு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சிட்டோம் ஆச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. டேய் அதுக்கு இல்லடா. நாங்க என்ன தப்பனோம்? இதோ இந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாண்டானுங்களே. பார்த்துட்டு சுமார் சொல்றியாச்சு? இல்லடா, அதுக்காக போய் எதுவும் இல்லாதவனை எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல, அதை உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்க இல்லாச்சு. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவ கிளவாங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சியை மாட்டி விட்டுலாமா? ஒன்று பண்ணுங்க, 5:30 மணி வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மற்ற டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 15வது வருஷம். 14 வருஷம் தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா? ஓஹோ. பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு. என்ன ஆச்சு? என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். இன்ஸ்பெக்டர் என்ன அது? எனக்கு ஒன்றும் தெரியாது நாயுடு. ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷனு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன்னை ஏத்து யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க எல்லாம் 0 தான். அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன காலையிலே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வர சொன்ன வந்துட்டேன். ஆமா என்ன விஷயம்? இவர் தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு. என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா? அதான் மந்திரவாதி உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயா என்ன அண்ணன் ஓட்டு கேட்குறாரு, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுவோமா, மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா புக விடுவோம். அது உள்ள யார் வராங்களோ பாசு. அவன் யாரு? வாயும் சு. மூடு. வாங்கின அடி பத்தலையா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம உங்களை தான் ஏதோ கேட்குறாரு, பதில் சொல்லுங்க.
கொல்லாம விட மாட்டான் உங்களை. தப்பு பண்றாச்சி. தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு. அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும். உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. கூட பிடுங்க முடியாது. வளையல் அண்ணா எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணே வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். உட்கார். என்ன தாடி எல்லாம்? அதுவா அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போகுதுல்ல. கோயிலுக்கா? நீ எல்லாம் நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்கையில 3500 கடை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3500 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மாவாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். டைம் டு லீவ்யா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேல ராத்திரி பாத்து மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? டேய் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுத்து சொல்லு. நம்ம மயிலு பசங்களாம் வந்துட்டாங்களா? மார்க்கெட் பூரா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சப்ப மேட்ரு மயிலு முடிச்சிருவோம். புத்தம்புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மெஸ் திறக்கப்படுகிறது. அதனால திறப்பு விழா முன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசமா. இது எனக்கு இல்ல உரிமையா? குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா. ஆமா என்ன பிளான்ல? எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவ? மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான். எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன? ஏன்டா டல்லா இருக்க? ஆச்சிக்கல்ல தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் வரலையா? இல்லடா. மயிலு நீங்க டேய் நீ வா, நீ வா. சரிடா. டேய் நீ என் கூட வாடா. ஓகேண்ணா. வாங்க. டேய் ஜிப்ப போடுறா. எங்கடா அவனை காணோம்? டேய் இல்ல இங்க தான் உட்கார்ந்தா எங்க போனா? எங்கடா அவன்? குட்டிமணி டேய் ஆச்சு. ரூமுக்கு எதுவும் போய் போனோம். வர பாரு. ஏ பேக்லாண்ட் எங்கடா போனா? தண்ணியும் குடிக்க போன். பிளான் பி. பிளானா? ஆஹா நம்மளும் கொஞ்சம் வரப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானையா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புற தெரிஞ்சு போச்சோ? பிளான் ஏ. நானும் பிளான் ஏ. எங்க ஒருத்தரைங்கானா? என்னடி புது பழக்கம்? கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டு மண்டவாதி எங்கயா போற? பிளான் இஸ் இட். வணக்கம் வாட்ச்மேன் தம்பி. பிடிச்சிருக்கியா? ஆமா. ஹலோ என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல இருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார். போலீஸ்னா கடைசியா தான் வருவீங்களா? டேய் இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி, நாளைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி, நான் இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க? இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா? பின்னாடியே வர்றாங்க. என்னடா? உள்ளதான் இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க தான் இருக்கும்.
எல்லாரும் இங்கே இருக்காங்களா? அப்போ நாயுடு அங்கே தனியாக தானே இருப்பார். மெதுவாடா. சூப்பரா போட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். லூசாடு நீ. நீ எவ்வளோ ஆடுறா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருப்பா. ஓட்டலாம். உனக்கு பயமா இருந்தா விட்றா, நான் வர்றேன். விட மச்சான். என்னம்மா நைட் லேட்டா படுத்தீங்களா? ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா? லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு. மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரில எங்கடா போனீங்க? அது ஒரு முக்கியமான வேலை ஆச்சு. என்ன காலையில கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பாக போகுது. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது. என்னடா சொல்ற? அது ஒன்றும் இல்லை ஆச்சு. என்னடா காலையில உளறிக்கிட்டு இருக்க? என்னாச்சுடா? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏம்மா ஒரு செடி ஒரு ஃப்ளவரு உனக்கும் தலசி வேணுமா? பள்ளி இல்லாதவனுக்கு பக்கோடாவும் பஞ்சு மிட்டாய் ஒண்ணுதான். வர புள்ளி வலியுது பாரு தொட. அக்கா அக்கா என்னாச்சு? வெளியில கதவு பூட்டின? மயில கூட பண்ண முடியாது. மாமா மாமா ஏய் மாமா எங்கடி? ஹலோ ஏய் ஏறா தூக்கு. எடா பாத்துங்க படா ஏய் உள்ளாம விட கூடாது உண்டு ஏய் ரேக்கிடா ஏய் போய் மாமா சிக்கா ஏய் ஏய் ஐயோ வழி இல்ல. யாரு பேக் கூட இப்போ ஏ பேக்ல ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணு, நாங்க வரோம்.